அதாவது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்க்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். ஏதாவது அந்த பயத்துல பேசுறது தான் இதெல்லாம். இல்ல அதான் என்ன, எந்த மிரட்டல, எந்த உருட்டுல, நாங்க மனப்பூர்வமா இந்த கூட்டணி நாங்க சேர்ந்திருக்கிறோம். எங்க நோக்கமே, நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற, மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும். அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். இதுல யாரு மிரட்டல், யாரு உருட்டல், திமுகவில் யாரும் கிடையாது. களத்துல இல்ல, யாருமே இல்ல. அங்க பயத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க சேர்ந்ததும் இன்னும் பயம் வந்துடுச்சு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம், அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு. குஜராத், மகாராஷ்டிரால தான் போதை கலாச்சாரம் அதிகம் இருக்கு. அது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் முதலமைச்சர் பேசுறாரு. அதாவது நான் சொல்லிக்கிறேன், பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை பிடிச்சாங்க, அமலாக்கத்துறையில டெல்லியில இருந்து பிடிச்சாங்க, நார்கோட்டிக் பியூரோல பிடிச்சாங்க. பிடிச்சு பார்த்தா, விசாரணை பார்த்தா, தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு போதை பொருள் வித்திருக்கிறார். இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய அயலக தலைவர், அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் டிஎம்கே இன்டர்நேஷனல் விங் உடைய செக்ரட்டரி ஜாஃபர் சாதிக். இவர் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறார், எத்தனையோ ஃபண்ட்ஸ் திமுக கொடுத்திருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை பொருள், போதை மாத்திரை வித்திருக்கிறார். இவரை பிடிச்சிருக்கிறார். இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்க ஊர்ல போய் கேளுங்க, ஆசிரியர்களை கேளுங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க, இந்த வார்த்தையை கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லத்தையும் இவருக்கு தானே எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன?